ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். நம்ம ஜெபத்தோடு கூட நம்ம தேவை செய்துள்ளதாக கடந்து போகிறோம். அன்பில் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காய் துதிக்கிறோம். தகப்பனே, ஆதாம் ஏவாளோடு கூட உலாவின தேவனாகிய கர்த்தர் இந்த சாயங்கால வேளையில ஒரு தரிசனத்தோடு கூட ஒரு ஆண்டவரே நோக்கத்தோடு கூட வந்திருக்கிற இந்த வாலிபர் கூடுகைக்காக தேவனை நான் துதிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளில கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக, கர்த்தர் எங்களோடு கூட வழி நடத்துவீராக, கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி அனுப்ப வேண்டும் என்று வெறுமையா அல்ல ஆண்டவரே, உங்க சித்தத்தின் அந்த மையத்தை, உங்க சித்தத்தின் அந்த விதையை, உங்க சித்தத்தின் அந்த வல்லமையை, உங்க சித்தத்தின் அந்த மறைபொருளை, உங்க அழைப்பின் அந்த நோக்கத்தை கர்த்தர் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாய்த்து கர்த்தர் அனுப்பவே வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஒருவேளை பெரியவங்க வந்திருக்கிறாங்க, அவர்கள் புறப்பட்டு போய் வாலிபர்களை ஆதாயம் பண்ண அவர்கள் இன்னும் ஜெபிக்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பேசும், எல்லா தடைகளும் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நீ யூத் இல்லாம வந்திருக்கிறீங்க, கவலைப்படாதீங்க. நீங்க போய் யூத்துக்காக ஜெபிக்க போறீங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஜெபிக்க போறீங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? யூத்துக்காக ஜெபிக்க போறீங்க. மெசேஜ்லாம் கொடுக்க மாட்டேன், உங்களை பார்த்துட்டே இருக்கேன். அல்லேலூயா. செய்தி நிறைய நம்ம கேட்டிருக்கோம், பட் ஆனா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான். அல்லேலூயா. ஓகே, நம்ம இந்த விழுப்புரம் அப்படின்னா நான் என்னன்னு கேட்டேன். வில் பிளஸ் புறம் விழுப்புரமா இருந்திருக்குது. இந்த விழுப்புரம் அப்படின்னு சொல்லி பல முறை நான் வந்திருக்கிறேன், தங்கி இருக்கிறேன், பிரேயர் பண்ணியிருக்கிறேன். ஆனா இந்த முறை கர்த்தர் அநேக காரியங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்தான். கர்த்தர் அநேக காரியங்களை கற்றி கொடுத்தான். உண்மையா சொல்றேன்னா, நீங்க எல்லாரும் பாக்கியவான்கள். உங்களை இந்த பட்டணத்துல வைத்திருப்பது கர்த்தர் சும்மா வைக்கல, ஒரு நோக்கத்தோடு கூட வைத்திருக்கிறார், ஒரு சித்தத்தோடு கூட வைத்திருக்கிறார். ஒரு ஏதோ சாப்பிட்டு தூங்குகிறதற்கு அல்ல, ஏதோ நம்ம பேக்ரவுண்ட ஸ்ட்ராங் பண்ணுகிறதற்கு அல்ல. கர்த்தர் உங்களை இந்த பட்டணத்தில் வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அல்லேலூயா. ஒரு நோக்கம் உண்டு. பவுல் அத்தேன பட்டணத்தை பார்த்து அநேக விக்கிரகங்கள் இருக்கிறதை கண்டு அவன் ஆவியிலே வைராக்கியம் அடைந்தான். ஆவியிலே வைராக்கியம் அடைந்து அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அவன் என்ன பண்ணுகிறான்? போராட ஆரம்பிக்கிறான். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், உங்க பட்டணத்தை குறித்து ஒரு வைராக்கியம் வேண்டும். நீங்க இருக்கிற பட்டணத்தை குறித்து எங்களுக்கு ஒரு வைராக்கியம் தாரு ஆண்டவரே சொல்லுங்க. ஒரு வைராக்கியம் தாரு ஆண்டவரே. சோபனைங்க, எனக்கு என் பட்டணத்தை குறித்து ஏசப்பா எனக்கு ஒரு வைராக்கியத்தை தாரு ஆண்டவரே சொல்லுங்களேன். வாயை திறந்து சொல்லுங்க. இந்த பட்டணத்துல என்ன வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த பட்டணத்துல வைத்ததற்காக கர்த்தாவே நான் உம்மை துதிக்கிறேன். இந்த பட்டணத்திற்கு ஏற்ற வைராக்கியத்தை, செப பாரத்தை, பிரைஸ் தி லார்ட், ஒரு செப மகிமையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அண்ணன் கூப்பிட்டாங்க வந்துட்டீங்க, ஆனா நாங்க முடிஞ்ச பிறகுதான் நீங்க போறீங்க. அல்லேலூயா. அப்போ நீங்க சொல்லணும், எனக்கு இந்த பட்டணத்தை குறித்து ஒரு செப ஆவியை தாங்க. சொல்லுங்க, செப ஆவியை தாங்க. நீங்க நான் சொல்ல ஜெபம் பண்ணணும், நான் சொல்ல கையை உயர்த்தணும். ஏன்னா கர்த்தர் இங்க உலாவி கொண்டு இருக்கிறார். அப்போ இந்த பட்டணத்தை குறித்து கர்த்தர் எனக்கு வைராக்கியம் தேவை. அல்லேலூயா. ஒரு ஃபேமிலியில நம்ம இருக்கிறோம்னா ஃபேமிலியை குறித்து ஒரு பாரம் இருக்கு நமக்கு. நம்ம பிள்ளை கஷ்டப்படுறா, நம்ம வேலை செஞ்சு என்ன பண்ணணும்? நம்ம காலத்தை கொண்டு போகணும், அவளுக்கு ஏதாவது செய்யணுங்கிற வைராக்கியம் உண்டு. அதே போலதான் கர்த்தரும் இந்த பட்டணத்தை குறித்து வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். இந்த பட்டணத்துல நீங்க முழங்கால் படியிட்டு நீங்க ஜெபிக்க வேண்டும், பட்டணத்திற்காக தரப்புல நிற்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிறார். கையோ சொல்லுங்க. அல்லேலூயா. 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 ரெண்டு பல விதமான அல்லேலூயா இருக்கு. எங்க ஊர்ல நிறைய அல்லேலூயா சொல்லுவாங்க. பாசத்தோடு சொல்ற அல்லேலூயா.
சொல்லுங்க, பாசத்தோடு சொல்லணும் அல்லேலூயா. இன்னொன்று கோஷத்தோடு சொல்லுவாங்க. இன்னொன்னு அல்லேலூயால ஒரு கிட்டத்தட்ட நம்ம சாப்பிடுற மிட்டாய் மாதிரி பல வெரைட்டி இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. பிரசங்கர் அடுத்த வேடு வரலன்னா அல்லேலூயா சொல்லுவார், நீங்க பார்க்கலன்னா அல்லேலூயா சொல்லுவார். அப்ப அல்லேலூயா போனீங்கன்னா, ஃபாரின்ல போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நமக்கு மொழி தெரியலன்னா பரவாயில்ல, இந்த ஒண்ணு நமக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ கர்த்தர் இந்த பட்டணத்தை குறித்து வைராக்கியம் உள்ளவராய் காணப்படுகிறார். அப்ப இந்த பட்டணத்துல நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது. கையை கொடுத்து சொல்லுங்க, அண்ணே இந்த பட்டணத்துல உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. சொல்லுங்க, ஒரு பங்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். எல்லாரும் விழுப்புரம் தானா, இல்ல விழுப்புரம் மாவட்டம் தான், இல்லைன்னா நாகர்கோவில் இப்படி இருக்கிறீங்க, எல்லாம் விழுப்புரம் தானே? கையை வைத்துங்களேன். விழுப்புரத்தை சுத்தி பாண்டிச்சேரியா இருந்தாலும் பரவாயில்ல. அண்ணன் பாருங்க, எது சொன்னாலும் அவங்க சின்ன பிள்ளை மாதிரி அவங்க இது பண்றாங்க. அப்போ இந்த பட்டணத்தை நான் சொல்றது உங்களுக்கு எப்படி தெரியுதோ தெரியல, நான் சொல்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாரத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து சொல்றேன். அவர் உங்களை குறித்து பாரம் உள்ளவராக இருக்கிறார். உங்கள் பட்டணத்தை குறித்து பாரம் உள்ளவராக இருக்கிறார். நம்ம செல்ஃப் பர்சனா இருக்கக்கூடாது, நம்ம சுயநலக்காரங்களா இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும், கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ணணும், சாதிக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். எங்க ஊரு தூத்துக்குடியில யாரை பார்த்தாலும் ஜெபம் பண்ணுவோம். யாரு பார்த்தா இப்பதான் நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், நான் இப்பதான் பைபிள் வாசிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பட்டணத்தையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க போகிறார். சொல்லுங்க, சாப்பிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்குது. அல்லேலூயா. ரொம்ப கஷ்டமா இருக்குதா உட்கார்றதுக்கு? அப்படி இல்லைல்ல. அல்லேலூயா. அடுத்து வர அண்ணன் எல்லாமே வச்சுக்கோங்க, கவலைப்படாதீங்க. ஓகே, இப்போ ஒரு கர்த்தர் சொன்ன முக்கியமான செய்திக்குள்ளதாக நம்ம கடந்து போக போகிறோம். வேகமா எழுப்புங்க. இப்ப என்ன பார்த்ததை விட நீங்க வேகமா எழுப்புங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமம் 37:5 அங்கு சொல்லப்படுகிறது. பக்கம் 48. யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அப்போ யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் கொடுக்கப்படுகிறது. முதல்ல சொன்னால பட்டணத்தை குறித்து உங்களுக்கு பாட வைக்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ சொப்பனம் என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோபுவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 14-15 நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே மனுபுத்திரர்களுக்கு கர்த்தர் அயர்ந்த நித்திரையை உண்டாக்கி அவர் சொப்பனத்தின் மூலமாய் பேசுகிறார். சொப்பனமும் தரிசனமும் அப்படின்னு சொல்லுங்க. எப்படியோ கர்த்தர் ஒரு செய்தியை அறிவிக்கிறார். அல்லேலூயா. அப்ப செய்தி எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கே ஒரு வாலிபனுக்கு கர்த்தருடைய செய்தி கொடுக்கப்படுகிறது. இங்கே ஒரு டீனேஜ் பையனுக்கு, வாலிபனுக்கு கர்த்தருடைய செய்தி வருகிறது. என்ன செய்தி என்று சொன்னீங்கன்னா, குடும்பத்தை காட்டிலேயும் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். என்ன தரிசனம்? அவனை குறித்ததான ஒரு தரிசனம், அவனை உண்டாக்கினதை குறித்ததான ஒரு தரிசனம், அவன் எதுக்கு பிறந்தான் அப்படிங்கிறதுக்குண்டான தரிசனம், அவன் எதுக்கு வாழ்றான் அப்படிங்கிறதுக்குண்டான தரிசனம், அவன் ஏன் இங்க இருக்கிறான் அப்படிங்கிறதுக்குண்டான தரிசனம். என்ன தரிசனம்? எல்லாருக்கும் தெரியும். அவன் என்ன பண்ணுவான்? எல்லா அரிக்கட்டுகளும் அவனை வணங்கி நின்றன என்கிறதான தரிசனம். என்ன தரிசனம்? எல்லா அரிக்கட்டுகளும் அவனை வணங்கி நின்றது என்று சொல்றதான தரிசனம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப அந்த தரிசனத்தை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான், சொப்பனத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். அவனுக்கு பேரை யோசேப்புக்கு சொப்பனக்காரன். என்ன காரன்? சொப்பனக்காரன் என்று அது சொல்லப்படுகிறது. அப்போ இப்போ சகோதரர்களுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. என்ன எண்ணம் வருகிறது? இவனுக்கு மட்டும் எப்படி இந்த சொப்பனம் வந்தது? நீங்க மறக்க மாட்டீங்க இந்த செய்தி. இவனுக்கு மட்டும் எப்படி? சொல்லுங்க, இவனுக்கு மட்டும் எப்படி? இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இவனுக்கு மட்டும் எப்படி? ஏன் அவங்க பகைச்சாங்க தெரியுமா? இவனுக்கு மட்டும் எப்படி? இவனுக்கு மட்டும் எப்படி தரிசனம் கொடுத்தார்கள்? இவனுக்கு மட்டும் எப்படி கர்த்தர் பேசினார்? இவனுக்கு மட்டும் என்னன்னா, அவனை விட மூத்தவங்களுக்கு ஒத்து வராத தரிசனம், அவனை விட செட் ஆகாத தரிசனம். இன்னைக்கு நீ உட்கார்ந்து இருக்கலாம், உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன் பார்வையில செட்டான தரிசனம் இருக்காது, ஆனா கர்த்தருடைய பார்வையில அது செட்டான தரிசனம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு ஸ்லோகம் சொல்லுங்களேன். அப்போ உன்னோட தரிசனம்
இவனுக்கு தரிசனம் வந்த உடனே அங்கே பரியாசம் என்னப்படுகிறது. அங்கே அவருடைய சகோதரர்கள் பார்த்து என்ன பண்றாங்க? பகைத்தார்கள். 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 என்னப்படுகிறது? பகைத்தார்கள். இவனுக்கு ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் கொடுத்தா பகைக்கணுமா வாழ்த்தணுமா? சொல்லுங்களேன், கேட்கலாம். வாழ்த்தனமே தவறாம அங்க எதிர்மறையாக நடக்கிறது. என்ன நடக்கிறது? பகைத்தார்கள். பகைத்தார்கள். இன்னைக்கு நீங்க ஜெபத்துக்கு வந்திருக்கீங்க, உங்களை பார்த்து நீ பகைப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு தரிசனம் கொடுக்கப்படுகிறது. எப்படியே தெரியாம வந்துட்டு நினைக்கிறீங்க. கர்த்தர் தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் தான் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் தான் உங்களை பிடிச்சு கரம் பிடிச்சு அழைச்சு வந்திருக்கிறார். எத்தனையோ வயசு கல்யாணம் ஆகாத அருமையான பாட்டியம்மா மத்தையில போடப்பட்டிருக்கிறது. இரவும் பகலும் ஆலயத்துல ஜெபம் பண்ணினார். அப்ப கர்த்தர் இந்த பையனுக்கு தரிசனம் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? தரிசனம் கொடுக்கிறார், பேசுகிறார், ஒரு செய்தி அறிவிக்கப்படுகிறது. அந்த செய்தியின் விளைவு அவன் என்ன பகைக்கிறான். அந்த நேரம் தம்பின்னு சொன்னவங்க இப்ப அவனை பகைக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் தம்பி இதை போய் செய்ய அப்படின்னு சொன்னவங்க இவனை பகைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய செய்திய சகோதரர்கள் விரும்பல. என்னன்னா கர்த்தருக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. கர்த்தருக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, 10 நிமிடம் கூட ஜெபம் பண்ணாதவங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களால 10 நிமிஷம் முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியாது. ஏன்னா கர்த்தருக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அதனாலதான் நம்ம ஜெபிக்க மாட்டேங்கிறோம். அதனாலதான் நம்ம வேத வாசிக்க மாட்டேங்கிறோம். அதனாலதான் நம்ம அப்படி இருக்கிறோம். எப்படியா கர்த்தர் உங்களை கொண்டு வந்துட்டார். ஏன் அவன் சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள் என்று சொன்னா இவனுக்கு அநியாயம் பண்றதா பிடிக்கும். இதை விட என்னன்னா இவனுடைய தகப்பனே சொல்றாரு, என்னடா தரிசனம் பார்த்துட்டு வந்தேன், இது நாங்க உங்களுக்கு ஒன்ன கொண்டு மனைவி நிக்கணுமா அப்படிங்கிற ஒரு சொல்லுகிறதே பார்க்கிறோம். அப்போ பகைத்தார்கள். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்ம யாரிடத்தில் பகைக்கப்படுகிறோம்? இத்தனை வருஷம் கிறிஸ்தவங்களா இருக்கிறோம். ஏதோ வாலிபர் மீட்டிங்கிறாங்க, ஈடு பேக்குங்கிறானுங்க, என்னெல்லாமோ சொல்றானுங்க. அப்படி என்ன நினைப்பாங்க? இதை காட்டிலும் ஏதோ வந்துட்டாங்க, அழைச்சிட்டாங்க, வந்துட்டோம் அப்படின்னு இருக்கிறவங்களா இருக்கிறீங்க. அப்போ நல்ல கவனிங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், ஏன் அவர்களை நல்ல கவனிங்க. உங்களுக்குள்ள செய்தி கொடுக்கப்படும் பொழுது கர்த்தருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள் உங்களை பகைப்பார்கள். என்னடா இது? முத ஆசீர்வாதமா சொல்றாரு பார்த்தா பகைப்பார்கள், பகைப்பார்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஒரு செய்தி கொடுக்கும்போது பகை. அப்போ நல்ல கவனிங்க, அவனை என்ன பகைத்தார்கள்? இவனுக்கு மட்டும் எப்படி கர்த்தர் பேசினார், இவனுக்கு மட்டும் எப்படி கர்த்தர் இந்த சொப்பனத்தை கொடுத்தார், அதுவும் என்ன சொப்பனம்? நம்ம இவனுக்கு அடிமையா இருக்க வேண்டுமே, நம்ம இவன் இப்படி ஒரு வித்தியாசமான சொப்பனம் கண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பகைத்தார்கள். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நல்ல கவனிங்க. பகைத்தார்கள். ஒரு சின்ன பையனை பகைத்தாங்க. வாலிபர்களை இன்னைக்கு பெரியவங்க ஒரு பொருட்டா என்ன மாட்டாங்க. வாலிப பசங்க அப்படின்னு ஊர்ல தண்ணி தெளிச்சு விடுவாங்க. இன்னும் அவங்கள ஒரு பொருட்டா என்ன மாட்டாங்க. அப்படி இவங்க என்னாங்க. இன்னும் அதுல பல ரகசியம் இருக்கிறது. நான் மேட்டாப்ல கடந்து போக விரும்புகிறேன். அவன் பகைக்கப்பட்டான். இவனுக்கு மட்டும் எப்படி கர்த்தர் பேசினார், இவனுக்கு மட்டும் எப்படி இந்த தரிசனம் வந்தது என்று சொல்லி நினைத்து பகைத்தார்கள். அப்ப சொப்பனம் என்பது ஒரு செய்தியை குறிக்கிறது. சொப்பனம் சும்மா மாடு வர்றது இதெல்லாம் வர்றது உங்களுக்கு செய்தி. என்ன வருது? செய்தி. ஜெபம் பண்ணாதவங்களுக்கு வர்றது சொப்பனம் கிடையாது. அது தொல்லையின் திரட்சினால் வருகிறது. அது நிறைய பார்க்கலாம். அப்ப சொப்பனம் என்பது நீங்க ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு வருகிறது. என்ன வருகிறது? நல்ல செய்தி. நல்ல கவனிங்க. இத்தனை வேற வைத்துட்டு பெரிய யோசேப்பை மாத்திரையே தெரிந்து கொண்டார். எத்தனை பாஸ்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் ஊழியத்தில் இருக்கிறாங்க. ஏன் இந்த குடும்பத்தை மாத்திரம் கர்த்தர் இங்க கொண்டு வந்தார், ஏன் இவர்களை மாத்திரம் இங்க வைத்திருக்கிறார் என்று சொன்னா கர்த்தர் அவனை நம்பினான். சொல்லுங்க, நம்பினான். அவனை நம்பினான், அவனை தெரிந்து கொண்டார். அவனுக்கு ஏசப்பாக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு.
அப்போ அதனாலதான் ஒரு செய்தி ஒரு ஆள் சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள குவாலிஃபிகேஷன் இருக்கணும். என்ன தெரிஞ்சல ஊர்ல அங்க கயமொழியில முதல்ல எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப ட்ரைனிங் கொடுப்பாங்க, பார்த்துதான் எடுப்பாங்க. தந்தி ஆஃபீஸ்ல வேலை சரி, இப்ப எல்லாம் டிஜிட்டல் ஆகிப்போச்சு. அப்போ ஒரு செய்தி கொடுக்கணும்னா இவன்ட்ட என்னப்பா இப்படி இருந்துச்சு சொல்லுங்க, என்னதான் இருந்துச்சுன்னு சொல்லுங்க. யோசிப்பு கிட்ட என்னதான் இருந்துச்சு சொல்லுங்க, யோசிப்புக்குள்ள என்னதான் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 கள்ளங்கபடி இல்லாத இருதயம். பார்த்த உடனே சொல்ல வேண்டிய நபர் இடத்துல சொல்லுகிறார். ஏன்? முதலாவது தகப்பன், இரண்டாவது சகோதர இடத்துல சொல்லுகிறார். நல்ல இருதயம். அடுத்து இவனுக்கு கர்த்தர் அவங்க பகைச்சாலும் நல்லா கவனிங்க, இவன் எதுவுமே திருப்பி பேச மாட்டான். பாருங்க வசனம் வாசிச்சுன்னு பாருங்க, நோ ஆன்சர் ரிட்டன், பேசவே மாட்டான். அதனாலதான் கர்த்தர் இவனை தெரிந்து கொண்டு பேசுகிறார். ஆனா இப்போ ஒரு கேள்வி வருது, இவனுக்கு மட்டும் எப்படி? அல்லேலூயா. எடுத்து வாங்க வேகம் ஆதியாகமத்தின் அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் நல்லா சூப்பரா இருக்கும். கர்த்தர் நல்லா அதே 37 இருந்தீங்களா? 19 37 19 20 நானே வாசிக்கிறேன். நாம் அவனை கொன்று இந்த புலிகளில் ஒன்றை அவனை போட்டு ஒரு துஷ்டமிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம். நல்லா கவனிங்க, இவனுக்கு எப்படி வந்தது சொன்னா இப்போ இவனுடைய சொப்பனம் எப்படி முடியும் என்று பார்ப்போம். என்ன சொல்லப்படுகிறது? இவனுக்கு எப்படி வந்தது? ஆனா பயிர்கிறானுங்க. நம்பர் 2 என்ன சொல்லுகிறாங்க? இவனுடைய சொப்பனம் என்னவாகும்? எங்க போட்டுருவோம்? குழியில போட்டுருவோம். இவனுடைய சொப்பனம் என்னவாகும்? இவனுடைய சொப்பனம் என்னவாகும்? இவனுக்கு செய்தி இருக்குதானே, இவனுக்கு என்ன இருக்குதானே, இவனுடைய சொப்பனம் என்னவாகும்? எங்க போட போறாங்க? குழியில போட போறாங்க. குழியில போடுறதுக்கு திட்டம் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அவனு பேசல. வேதம் சொல்லுகிறது, அவனை தூக்கி குழியிலே போட்டார்கள். அவனை தூக்கி குழியிலே போட்டார்கள். அல்லேலூயா. அப்போ குழியில போட்டா இவனுடைய சொப்பனம் என்னவாகும் என்று சொல்லி சகோதரர்கள் அவர்களுக்கு சாசி இயக்கி குழியிலே போடுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நிறைய பேர் குழியில போட்டுருக்காங்க. நிறைய பேர் குழியில தள்ளி இருக்கலாம், முன்ன தள்ளி இருக்கலாம், செய்யக்கூடாத செய்யும்படிக்கு ஏறி இருக்கலாம். பிசாசு தூண்டுகிற பிசாசு, சிந்தனையை தூண்டுகிற பிசாசு. நம்பர் 1 என்ன பண்ணாங்கன்னா, சகோதரர்களை பிசாசு இயக்கினான். சொப்பனத்துக்கு விரோதமாய் செய்தியை அகைன்ஸ்ட் பண்ணுவது பிசாசுடைய வேலை. உங்களை ஒரு குறிப்பிட்ட மனநிலைமையில இருந்து தவற பண்ணுவது பிசாசுடைய வேலை. நிறைய பேர் ஒன்ன யோசிச்சிட்டே இருப்பீங்க, டக்குன்னு இன்னொன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க, டக்குன்னு பார்த்தா இன்னொன்னு வந்துடும். ஒரு காரியம் செய்கிறதுக்கு மனநிலைமை இருக்காது. சொல்லுங்க. அல்லேலூயா. நான் உங்களை குறித்து பேசுறேன், யோசிப்பை குறித்து பேசுறேன். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? எல்லா காரியத்தை குறித்து நம்ம பேச போகிறோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இவன் சொப்பனத்தை புளியில போட்டுருவோம். நீங்க கவனமா இருங்க. 1,00,000 பேர் கூடுறதுக்கு பிசாசு கூடுவான். ஆனா 2 பேர் கூடுறது அவனுக்கு பிடிக்காது. 1,00,000 பெருசா 2 பேர் பெருசா? சொல்லுங்க. 1,00,000 பெருசா 2 பேர் பெருசா? 1,00,000. அல்லேலூயா. ஆனா வேதம் எங்கிலும் நிறைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் இருவர், ஒருவர் இருவர், ஒருவர் இருவர், 2 பேரை வைத்து கர்த்தர் அற்புதம் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? கூட்டத்தை பத்தி நம்ம அங்கே ஆவியானவரை தேடுவோம். கர்த்தர் முதலாவது யாரை தேடி போனார்? நான் செய்தி சொல்லுவேன், கேக்குதா? பின்னாடி வர கேக்குதா? கேக்குதா? மைக் மைக்னாலதான் இருக்கிறேன். அப்போ நல்ல கவனிங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்? இப்ப நான் எதுல விட்டேன் சொல்லுங்க பாப்பா? எதுல விட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவனுடைய சொப்பனம் என்னவாகும்? என்ன
என்னவாகும்? என்னவாகும்? சொல்லுங்க, என்னவாகும்? ஸ்தோத்திரம். என்னவாகும்? என்னவாகும்? குழியில போட்டுவோம். என்ன சொல்றாங்க? குழியில போட்டுவோம். சொப்பனத்தை செய்திய குழியில போடும்படிக்கு யாரையும் ஏவல. அவனுடைய அண்ணனை ஏவறார் பிசாசு, அவன் சொந்தத்தை ஏவறா பிசாசு. இப்ப என்ன நினைப்பாங்க? இவருக்கு இந்த மீட்டிங் தேவையா, இவருக்கு இது தேவையான சொந்தம் நினைப்பாங்க. இவன் இந்த டைம்ல வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாம், பிரச்சனையோடு இருக்கிறாங்க அப்படின்னு யார் நினைப்பாங்க? சொந்தங்கள் நினைப்பாங்க. ஆனா இத அவங்கள பிசாசு இயக்கினான். அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க, நீங்க பாரம்பரிய கிறிஸ்தவனா இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா உங்களுக்கு பரலோகத்துல இடம் கிடையாது, நீங்க இங்க கஷ்டப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. ஆனா நான் பேசுறது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. அப்ப நல்லா கவனிங்க, அவனை குழியிலே போட்டார்கள். ஏன் போட்டாங்கன்னா இவங்கிட்ட என்ன இருந்தது? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய செய்தி இருந்தது. செய்தி இருந்தது. வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்கும், கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றிலிருந்து விடுவிப்பார். அவன் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டான், எங்க அண்ணனா என்ன தூக்கி குழியில போடுவான். எங்க அண்ணனா என்ன தூக்கி குழியில போடுவான் அப்படிங்கிறத யோசித்து நினைக்கிறாத ஒரு சம்பவம் நடக்குது. அதிர்ச்சி செய்தி நடக்கிறது. அங்க என்ன செய்தி நடக்கிறது? அதிர்ச்சி செய்தி நடக்கிறது. குழியில போட்டார்கள். என்ன போட்டாரு? குழியில தூக்கி எல்லாம் தூக்கி போட்டான். ஒருத்தன் போறான், ஆனா அவனை தாண்டி என்ன பண்றாங்க? குழியில தூக்கி போட்டாங்க. என்ன போட்டாங்க? இப்போ ஓகே அப்பா ஒரே அல்லேலூயா அல்லேலூயான்னு சொன்னது டைம் முடிஞ்சு போயிட்டாரு. நம்ம மீட்டிங் முடிச்சிட்டோம், சாப்பிட்டு வீட்டுல வந்து தூங்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இவன் என்னைக்கு யோசேப்பை முடிக்கலாம் என்று நினைத்தானோ அப்பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே ஒரு பிளான் போட்டு வைத்திருந்தார். இவன் குழியில தூக்கி போட்டாலும் யோசேப்பை கர்த்தர் உருவாக்கினார். யோசேப்பு குழியில இருந்து திட்டலைங்க, யோசேப்பு குழியில இருந்து போராடல, யோசேப்பு குழியில இருந்து கதறல, எதுவுமே போடப்படல. அப்படின்னா வேதம் முக்கியத்துவம் வாய்ந்தது. கமா போட்டிருக்குன்னா முக்கியத்துவம் வாய்ந்தது, புள்ளி வச்சிருக்குன்னா முக்கியத்துவம் வாய்ந்தது, ஒரு வார்த்தை ஓயாம வருதுன்னா முக்கியத்துவம் வாய்ந்தது. அல்லேலூயா. அப்போ இங்க சொல்லப்படுகிறது, அவனை தூக்கி போட்டார்கள். அவனை தூக்கி போட்டார்கள். அது தண்ணி இருந்தா பரவாயில்ல. நல்லா கவனிங்க, நீங்க வீட்டுல சகோதரி 9-11 வெறும் குழியில தூக்கி போட்டத கர்த்தர் ஒருத்தர் தான் விடுவிப்பார். என்ன தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். தூக்கி போட்டுட்டாங்க. இன்னைக்கு நல்லா கவனிங்க, திரள் கூட்ட மீட்டிங்ல போனவங்க தரிசனத்தை இன்றைக்கு குழியில போட்டு மூடி வைத்திருக்கிறார்கள். அழைப்பு உள்ளவர்கள் இன்றைக்கு தன்னுடைய அழைப்பை குழியில போட்டு வைத்திருக்கிறார்கள். ஜெபத்துல உள்ளவர்கள் இன்றைக்கு தன்னுடைய ஜெப ஆவியை குழியில போட்டு வைத்திருக்கிறார்கள். ஒரு ஆர்கனைஸ் பண்றவங்க தன்னுடைய காரியத்தை குழியில போட்டு வைத்திருக்கிறார்கள். நல்ல வேதம் வாசிக்கிறவர்கள் இன்றைக்கு கர்த்தருக்கும் அவர்களுக்கும் கனெக்ஷன் இல்லாமல் குழியில போடப்பட்டு வைத்திருக்க குழியில் இருக்கிற அனுபவம், குழியில இருக்கிற அனுபவம் என்பது தொடர்பில்லாத அனுபவம். குழியில இருந்து என்ன கத்தினாலும் கேட்காது, குழியில இருந்து என்ன சத்தம் போட்டாலும் யாருக்கும் கேட்காது. காரணம் அது குழி. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுத்த ஜெப ஆவியை எங்க, நான் உனக்கு கொடுத்த கண்ணீரின் ஆவியை எங்க, நான் உனக்கு கொடுத்த பிரேயர் அனைட்டிங் எங்க, நான் உனக்கு கொடுத்த வேத புத்தகத்தை வாரத்துக்கு ஒரு முறை நீ பைபிள் எடுத்துட்டு வரிய அந்த கிரியை எனக்கு போதுமா, அது எங்கன்னு கேட்கிறார். அல்லேலூயா. ஆதாமை குறித்து கர்த்தர் பேசினார். ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? ஆதாம் என்ன சொன்னான்? உண்மையை ஓபனா சொன்னான். உண்மையை ஓபனா சொன்னான். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் வந்திருக்கிற நம்மளை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், குழியில் இருக்கிற அனுபவம். நீ குழியில இருக்கும் பொழுது தேவனை தேடலன்னா உன்னை மேல தூக்கும் பொழுது நீ தேடமாட்டீங்க. அப்போ யோசேப்புக்குள்ள ஒன்னே ஒண்ணு இருந்தது, தரிசனம். அந்த செய்தி அதுல சொல்லப்படுகிறது, என்னுடைய வாழ்க்கை குழியோடு கூட மூடப்படாது என்பதை அவன் அறிந்திருந்தான். எனவேதான் அண்ணன் என்ன காப்பாத்துங்க சொல்லல, அண்ணன் என்ன விடுதலை பண்ணுங்க சொல்லல, அவன் சொல்றவர்கிட்ட சொன்னதுனால அவன் அங்க அமைதியா இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. சொல்றவர்கிட்ட சொன்னா போதும் நம்ம காரியம் பெஸ்டா பார்த்து கொள்ளப்படும். குழி திக்கச்ச நிலைமை. யார் என்ன நேசிப்பா? யார்
என்ன நேசிப்பார், யார் என்னுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளுவார். கவலைப்படாதீங்க, யூத்தா வந்திருக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க. இனி உங்களை ஃபாலோ பண்ண கர்த்தர் ஒரு சேனையை வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை அழகாய் ஆர்கனைஸ் பண்ணி நடக்க போகிறார். பேசலாம். புலி புலியை பற்றியே பேசி 12 மணிக்கு போயிடலாம். பிரைஸ்லாம் சொல்லுங்க. புலி புலி புலியிலே இருக்கிற ஆவியானவர். அப்ப நல்லா கவனிங்க. எத்தனை பேர் புலி பார்த்துருக்கிறீங்க? ஒரு நைட்டு கண்டா இந்த லைவ் ப்ரோக்ராம் ஏன் ஆண்டோட சிறப்பு கஷ்டமா இருக்குது. ஏன்னா அங்க வர வந்துடுவேன் சொல்லுங்க. அப்பதான் உங்களெல்லாம் நல்லா கோயில் கூடைக்கு போனா நம்மளால அழகா சிரிச்சுட்டு இருப்போம். அங்க இது மியூசிக் போட்டா நல்லா சிரிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா யாரையுமே கவலையா பார்க்க முடியாது. பிரைஸ் தான் சொல்லுங்க. ஆனா செவ்வாய்க்கு வந்தா மட்டும் எங்க ஊர்ல நீங்க பிரசங்கம் பண்ணி பாருங்க, 5 நிமிஷத்துல உங்களை கேல்குலேட் பண்ணிடுவாங்க. இங்க சரக்கு இல்ல. அப்போ நல்லா கவனிங்க. புலி நான் என்ன ஏசப்பா ரட்சித்த நாள்ல இருந்து என்னுடைய செபம் கூடிட்டே தான் இருக்கு, குறையலன்னு சொல்ல முடியும். சொல்லுங்க. அப்ப நீங்க புலிக்குள்ள போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு நார்மல் ஓகே. ஆனா இன்னும் நீங்க என்ன பண்ணணும், புலியில இருந்து எட்டி பார்த்து ஜெபம் பண்ணணும். எப்படி வரணும்? புலியில இருந்து எட்டி பார்த்து வரணும். எங்க இருந்து எட்டி பார்த்து வரணும்? புலியில இருந்து எட்டி பார்க்கணும். அப்படின்னா கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்ய வேண்டும். உங்களிடத்துல தரிசனம் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக செயல்படுவார். உங்களிடத்துல பரலோகத்திற்கு நீங்க ஏதாவது பெஸ்டா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அவர் கிரியை செய்வார். இல்ல கர்த்தருடைய ஊழியத்திற்கு உங்களுடைய சின்ன பங்கு இருந்தாலும் உங்களுக்கு சாசு புலியில போட்டால் அவர் அமைதியா இருக்க மாட்டார். உங்க பிரச்சனைகளை அமல விட மாட்டார். நீங்க அப்படியே இருக்க விட மாட்டார். ஓடி வந்து தூக்குவார். ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார். புலியில போடும் பொழுதுதான் அவன் வரணுமா? அவனை புலியில போட்ட பிறகுதான் வரணுமா? இல்லையே. எப்படி அவன் தான் அங்க யார் வர்றாரு? வாசிங்க. அங்க வாங்க நல்லா. அங்க 28ல மீதியானியர் வர்த்தகம் ஃபினான்ஸ் செக்ஷன் வியாபாரிகள் கடந்து வருகிறார்கள். அங்க நல்லா கவனிங்க. நீங்க உங்ககிட்ட ஒரு செய்தி இருந்துச்சுன்னா உங்களை புலியில போடப்பட்டிருந்தாலும் அவர் வருவார். நீங்க வசனம் ரொம்ப முக்கியம். நீங்க வசனம் ரொம்ப நீங்க நல்லா கவனிங்க. வசனத்தை எவ்வளவு அறிவீங்களோ அவ்வளவுதான் நீங்க என்ன பண்ண முடியும், உங்களுடைய ஆவிக்கு தன்மை போயிட்டே இருக்கும். அப்ப அங்க சொல்லப்படுகிறது, என்ன சொல்லப்படுகிறது, இவன் புலியில போட்டால, புலியில போட்ட உடனே அவங்க நின்றுக்கலாம். யாரு? வர்ற வியாபாரி நின்றுக்கலாம். வியாபாரி நின்றுக்கலாம். சரியாய் கொண்டு வருகிறார். நல்ல கவனிங்க. சரியாய் கொண்டு வருகிறார். அவங்களுக்குள்ள ஒரு சிந்தனையை கர்த்தர் கொடுக்கிறார். பிசாசு அவன் சிந்தனையை இயக்கி நம்ம புலியில போட்டாலும் கர்த்தர் இப்பொழுது அவருடைய சிந்தனையை இயக்கி நம்ம தான் நல்லா நம்ம ஜாலியா இருக்கோமே, யோசேப்பை வச்சு நம்ம பணம் சம்பாதிச்சிடலாம் நினைச்சாங்க. அப்பவும் அவனுக்கு விரோதமா தீமையை அப்பவும் நினைச்சாங்க. இவன் தரிசனம் எப்படி நிறைவேறும், இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறும்? கர்த்தர் சொல்லுகிறார், அவர் விடவே மாட்டார். அல்லேலூயா. விடவே மாட்டார், விடவே மாட்டார், விடவே மாட்டார், விடவே மாட்டார். தூக்கி அதை அப்படியே எங்க பாஸ் பண்றாரு? நீதியாளர் மேல பாஸ் பண்றாரு. அல்லேலூயா. இன்று இரவு உங்க பிரச்சனை பாஸ் பண்ணப்படுகிறது. இன்று இந்த நிமிட நேரத்திலிருந்து பாஸ் பண்ணப்படுகிறது. இந்த நிமிட நேரத்திலிருந்து உங்களுடைய காரியம் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படுகிறது. யெகோவா ஈரே என்று அவருக்கு இந்த நேரத்துல உங்க பிரச்சனை பாஸ் பண்ணப்படுகிறது. யாரிடத்துல இருந்து? கர்த்தர் ஒரு புதிய வழியை கர்த்தர் அங்க கொடுத்தார். புலியில இருந்து தூக்கிட்டார். புலியில இருந்து தூக்கிட்டார். புலியில இருந்து தூக்கி விட்டார். அல்லேலூயா. புலியில இருந்து தூக்கி விட்டார். இப்போ புலிக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஜெபம் இல்லாம எதையுமே செய்ய மாட்டார். இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் இருந்தாலும் ஜெபம் பண்ணாம அவர் செயல்பட மாட்டார். அல்லேலூயா. அப்ப ஜெபிக்காமே ஆபிரகாம் பெற்றிருக்கலாமே ஆசீர்வாதம், ஜெபிக்காமே ஈசாக்கு ஆசீர்வாதம் பெற்றிருக்கலாமே. என்ன வாக்குத்தத்தம் இருந்தாலும் நீங்க போகிற பாதை பிரேயர். அப்ப அவன் ஜெபிச்சிருக்கிறான். அப்ப பாருங்க, இங்கே சொல்லப்படுகிறது, நல்ல அழகான வசனம் சொல்லப்படுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா, எங்க ரூம பூட்டிட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணும்போது அவன் வெளியரங்கமாய் வருகிறான். அல்லேலூயா.
குழியில இருந்து செபிக்கவனுடைய செபம் ஒருத்தனை கொண்டு வந்து அவங்கிட்ட அந்த சகோதரர்களுடைய எண்ணத்தை, அந்த தரிசனத்தை, பகைத்தவர்களுடைய எண்ணத்தை அவர் என்ன பண்ணிட்டார்? அவன் நினைச்சான் நம்ம இவனை இன்னும் காலி பண்ணிக்கலாம் நினைச்சான். ஆனா கர்த்தர் எங்க கொண்டு போகிறார்? அவனை அடுத்து எங்க கொண்டு போகிறார்? நல்லா கவனிங்க. மீதியானியருடைய வீட்டுக்கு கொண்டு போகிறார். எங்க கொண்டு போகிறார்? மீதியானியருடைய வீட்டுக்கு கொண்டு போகிறார். எங்க சொல்றாரு பாருங்க, மீதியானியருடைய வீட்டுக்கு. வித்துட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? நீ கேட்கறீங்களோ பாக்குறீங்களோ தெரியல, ஆண்டவர் சொல்றாரு நம்ம காலத்துல பிசாசு இடத்துல விட்டுறக்கூடாது. விட்டுறக்கூடாது, விற்கவும் செஞ்சிடக்கூடாது. விற்றவும் செஞ்சிடக்கூடாது, விற்கவும் செஞ்சிடக்கூடாது. இங்க என்ன பண்ணிட்டாங்க? சொந்த சகோதரனை விற்று போட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, நமக்கு சொந்தமா கொடுக்கப்படுகிற ஜெப ஆவிய நம்ம வித்து போட்டுறக்கூடாது. யார் இடத்துல? பிசாசு இடத்துல வித்து போட்டுறக்கூடாது. நம்ம அதுல கவனமா இருக்கணும். அப்ப இங்க விற்று போட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. இப்ப என்னாச்சு? சொப்பனம் எப்படி முடியும் அப்படின்னாங்க. அடுத்து அப்படி வாங்க, அழகாய் போடப்பட்டிருக்கிறது ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு வாங்க. ஆதியாகமம் அழகாய் போடப்பட்டிருக்கிறது. தேடி வந்து திரும்ப கொடுக்கிறார். அடுத்து போடப்பட்டிருக்கிறது. இப்பதான் பாயிண்ட் சொல்லுங்க. இப்பதான் நீங்க எங்க வர்றீங்க? பாயிண்ட் வர்றீங்க. இவ்வளவு நாளும் இவன் சகோதரர்கள் சொன்னா இவன் தரிசனம் எப்படி ஆகும்? இவனை எப்படி தேவன் தெரிந்து கொண்டார்? இப்ப யோசிப்பு சொல்றாங்க. என்ன சொல்றான் பாருங்க, இத்தனை பெரிய பொல்லாங்கையானதை செய்து தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? மறக்க மாட்டீங்க. எப்படி? எல்லாமே எப்படி படியாதான். எப்படி? இவ்வளவு நேரம் அவன் சகோதரர்கள் சொல்றான், இவன் தரிசனம் எப்படி முடிய போகிறது? இவன் தரிசனம் என்னவாகும்? இப்ப யோசிப்பு சொல்றாங்க எப்படி? எப்படி? முதல்ல பழைய ஏற்பாட்டுல முழங்குன ஒரு மிகப்பெரிய வீரன், பரிசுத்தத்தின் முழக்கம் என்று அவனுக்கு பெயர் வைக்கலாம். இத்தனை பெரிய பொல்லாங்கை செய்து தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியுமா? இல்ல பிசாசுகிட்ட தான் சொல்ல முடியுமா? நான் எப்படி பாவம் செய்வது எப்படி? இத்தனை பெரிய பொல்லாங்கை செய்வது எப்படி? என்னன்னா அவனை எங்க கொண்டு போயிட்டாங்க? போத்திமார் வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. போத்திமார் வீட்டுக்கு போனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினா, கர்த்தர் அவன் இருக்கிறார செய்தி அவன்கிட்ட இருந்தபடினால அவன் என்ன பண்ணுகிறான்? அங்கேயும் அவனுக்கு ஒரு ஒர்க் கொடுக்கப்படுகிறது. அங்கேயும் என்ன பண்ணுகிறான்? ஆதியாகமத்தை தான் அப்ப எழுதிருப்பாங்க. இதை எழுதினது யார்? ஆதியாகமத்தை மோசே சொல்றாங்க. ஆனா இந்த பழைய ஏற்பாட்டின் பரிசுத்த முழக்கத்தின் ஒரு மிகப்பெரிய அறைகூவலை விடுகிறார். இந்த நாளில நான் பாவம் செய்வது எப்படி? இத்தனை பெரிய பொல்லாங்கான பாவத்தை செய்வது எப்படி? யார்கிட்ட கேட்கிறாருங்க? ஏசேபேல்கிட்ட கேட்கிறார். போத்திமார் இடத்துல கேட்கிறார். நம்ம செல்போன் இடத்துல கேட்க முடியுமா? நாடகத்துல கேட்க முடியுமா? மூவி கிட்ட கேட்க முடியுமா? இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் தப்பு தப்பா பேசுறதுன்னு சொல்ல முடியுமா? இத்தனை பெரிய பாவத்தை செய்தது எப்படின்னு கேட்க முடியுமா? கர்த்தர் சொல்லுகிறார், கேட்க முடியுமா? அவன் கேட்டான். தகப்பனுடைய அன்பை இழந்து, தாயினுடைய அன்பை இழந்து, ஒரு இடத்துல விற்கப்பட்டவன், அடிமையா எண்ணப்பட்டவன், தனக்கு மேல் உள்ள அதிகாரியிடத்துல போய் கேட்கிறார், இத்தனை பெரிய பாவத்தை நான் செய்வது எப்படி? அவன் கேட்டாங்க வாலிபர்கள், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தப்புவிக்காமல் போனான். இவன் எப்படி சொல்லுகிறான்? அந்த வாலிபன் தப்புவிக்காமல் போனான் என்று சொல்லுகிறான். கர்த்தர் விரும்புகிறது வண்ணங்கள் வல்லமைகளை படித்தவர்களே அல்ல, பாவத்துக்கு விரோதமாய் எழுப்பி நிற்கிற ஒரு சேனையை தான் இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் விரும்புகிறார். கேட்கிறார் கேள்வி, இத்தனை பெரிய பொல்லாங்கையை செய்வது எப்படி? எப்படிங்க சொன்னான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுக்குள்ள என்ன இருந்தது? செய்தி இருந்தது. அவனுக்குள்ள தன்னுடைய தேவனை குறித்த வைராக்கியம் இருந்தது. என்னையே எடுத்து போட்டாங்க. இப்ப என்ன? எனக்கு தேவன் இருக்காங்க இல்லையான்னு தெரியல. நான் அப்பா கிட்ட நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா சூப்பரா ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தேன். என்னுடைய சகோதரர்கள் இருந்தாங்க, கசப்பு இல்லை. அவனுக்கு இருதயத்தில் இருப்பதெல்லாம் தரிசனம், சொப்பனம், செய்தி.
தரிசனம், சொப்பனம், செய்தி, ஒரு வார்த்தை உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை தூங்க விட மாட்டார். வெளியே போச்சு ஒரு பாவத்தை பார்த்து சொல்ல முடியுமா? 1 கோடி ரூபாய் உங்களுக்கு தர்றாரு, வேணாம் சொல்ல முடியுமா? அல்லது ஒரு சினிமாவை பார்த்து சொல்ல முடியுமா? இன்றைய கடைசி காலத்தில் எவ்வளவு ஜனத்தை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். அந்த ஜனம் பாவத்தை ரத்தம் சிந்துகிற அளவு போராடும். அந்த ஜனம் பாவத்திற்கு எதிர்த்து நிற்கும். அது மாம்சத்தில் எதிர்த்து நிற்காது, ஆவியானவருடைய வல்லமையினால் எதிர்த்து நிற்கும். ஹல்லேலூயா. பாவத்தை குறிச்சு ஒரு சின்ன பையன் சொல்றான். அவன் என்ன பண்றா? பாவம் செய்ய அழைக்கிறான். இன்றைக்கு இயேசு அழைக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், பல ஊழியங்கள் இருக்கிறது. ஆனா இன்றைக்கு பிசாசு அழைக்கிறான் என்பதற்கு பல ஊழியங்கள் செல்ல வந்துட்டு, நாடகம் என்கிற ஊழியம், சாட்சி என்கிற ஊழியம், பிசாசுடைய ஊழியத்தை சொல்றேன், உடனே போட்டுருவாங்க. இது எல்லாருடைய ஊழியம். நான் வெறுமனே தேவனிடத்துல செய்தி எடுத்துட்டு உங்கள்கிட்ட வரல, உங்களோடு கூட உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு நாங்க இங்க வந்திருக்கோம். அப்போ சொல்ல முடியுமா? கர்த்தர் சொல்லுகிறார், ஏடி உங்களை சொல்ல வைப்பா. சத்தம் வரலையே, சத்தம் வரலையே. புரிஞ்சிச்சு, எனக்கு புரிஞ்சிச்சு. அல்லேலூயா, புரிஞ்சிச்சு. உங்களை என்ன வைக்க போகிறா? இத்தனை பெரிய பாவத்தை செய்வது எப்படி நீங்க கேள்வி கேட்க போறீங்க. உங்களை பாவம் செய்ய தூண்டுகிறவர்களே, உங்களை பாவம் செய்கிற பிசாசுகளே, உங்களை தூண்டுகிற அந்த நபரை, உங்களை தூண்டுகிற அந்த பிசாசுகளை நீங்க கட்டி அப்புறப்படுத்துவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏரியால பிரேயர் வாக் பண்ணி எனக்கு 1 மடங்கு தண்ணி குடிக்க எனக்கு இஷ்டம் இல்லை. கொஞ்சம் சாப்பிடலாம் கூட என் மனசு விரும்பல. நான் ஏதோ பணத்துக்காக வரல, நான் என்ன கொடுக்கணும் அப்படி என்ன காண்பிக்கிறதுக்காக வரல. என்ன கர்த்தர் சொன்னார், நீ அவருடைய பாரம், அவருடைய பாரம் சொல்லுவீங்களா? இன்றைக்கு உங்களை அரை தூவல் விடும் வேதனையை கூட ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் வீட்டுல குடும்ப சொல்றாங்க? எத்தனை பேர் பிள்ளைக்கு வசனம் சொல்லி கொடுக்குறீங்க, டிவி பார்க்க சொல்லி கொடுக்குறீங்க, வேலை செய்ய சொல்லி கொடுக்குறீங்க. ஆனா பாவத்துக்கு எதிர்த்து நிற்க நீங்க சொல்லி கொடுக்கணும். பாவத்துக்கு எதிர்த்து நிற்பது எப்படி என்று பைபிளை வாசிக்க சொல்லி கொடுக்கணும். ஒரு தகப்பனுடைய அரவணைப்பு இல்லாமல், தாயினுடைய அரவணைப்பு இல்லாமல் ஒரு பக்தன் வீர முழக்கம் விடுகிறான். இத்தனை பெரிய பொல்லாப்பை செய்து கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தரிசனம் எப்படி ஆகும் என்று நினைத்தான். இவனிடத்தில் எப்படி இவன் கர்த்தர் பேசினார் என்று நினைத்தான். இங்கே இவனே சொல்லுகிறான், பாவம் செய்வது எப்படி? சொல்லிருவீங்க நீங்க வர்ற நாட்கள். என்ன அடிமைப்படுத்தி வைத்து நீங்க வந்தாலும் சரி, போகும் பொழுது கர்த்தர் உங்களை கட்டவிழ்த்து அனுப்புவார். அரை கூவல், இந்த முதல் ஜெபத்துல கர்த்தர் அரை கூவல் விடுகிறார். அவனை கேட்ட பாவனை என்ன பிரதர் அப்படின்னு கேட்டக்கூடாது. ஆனா அவனுக்கு கர்த்தர் தகப்பனை விட்டு பிறந்த விரக்தி அவனை தேவனை பிரிக்கவில்லை. ஒரு இழப்பு தேவனை பிரிக்கவில்லை. ஒரு பாடுகள் அவனை பிரிக்கவில்லை. மாறாக அவனிடத்தில் இருந்தது செய்தி, தரிசனம். தரிசனம் சொல்லுங்க, தரிசனம். தரிசனம் வந்திருக்கிறாங்க. அழகான ஃபேமிலி. நடக்க முடியல. நான் நினைச்சேன் நடக்க முடியலன்னா நீ கர்த்தர் நடக்க வச்சிருவார் நினைச்சேன். அந்த பாப்பா வந்தோன்னு சொல்லிட்டு நான் நடக்கிறேன்னு சொல்லிடுச்சு. பிரைஸ்லாம். அப்போ இந்த வைராக்கி எங்க இருந்து வந்தது? கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. ஒரு காய்ச்சல்ல தாங்காம நீ படுத்துக்க, அடுத்து நீ செபம் பண்ண வேண்டாம் சொல்லுற பெற்றோர்கள் எத்தனை பேர்? எனக்கு என் பெற்றோர் சொல்லி கொடுக்கலங்க, பத்தி சொல்லி கொடுக்கலங்க. என்ன என்ன நாங்க எல்லாமே ஜீசஸ்க்கு அகைன்ஸ்ட் ஃபேமிலி. என்னை தேடி இயேசு வந்தார். ஒரு வசனம் தான் சொல்லி கொடுப்போம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். ஒரு வசனம் எல்லாமே தேடி பார்த்தேன், பைபிள்ல இருந்தது. அல்லேலூயா.
இன்றைக்கு நீங்க இங்க இருக்கலாம், உங்க பிள்ளைங்க நான் போயிட்டு வாப்பா, நான் கொஞ்சம் டிவி பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க இங்க வந்ததுனால உங்க பிள்ளைகளை கர்த்தர் விடுவிப்பார், உங்க பிள்ளைகளை வாழ வைப்பார், உங்க பிள்ளைகளை அவர் என்ன பண்ணுவார், பாவத்துக்கு விரோதமா எலும்பில் இருக்கிறதற்கு ஒரு அபிஷேகம் வேணும். அந்த அபிஷேகம் யோசேப்புக்கு இருந்தது. என்ன அபிஷேகம்? நல்ல கவனிங்க. அன்று போன்று தினமும் போத்திபார் என்ன பண்றா, ஆடு கொடுக்கிறார். நல்ல கவனிங்க. இப்ப நீங்க எனக்கு சொல்லணும், நமக்கு மேல உள்ளவங்களுக்கு கீழ்ப்படியுமா கீழ்ப்படியக்கூடாது? சொல்லுங்க, அப்படி சொல்லுவா. கீழ்ப்படியுமா கீழ்ப்படியக்கூடாது? இவன் ஏன் கீழ்ப்படியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவனுக்குள்ள கர்த்தருடைய திட்டம் இருந்தது. அல்லேலூயா. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பணம் படைச்சவனா இருக்கட்டும், என் கர்த்தர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர், அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் அவர்தான் இந்த உலகத்துல உண்மையான கடவுள் என்பதை அவன் அறிந்திருந்தான். இவன் இதை சொல்லும் பொழுதே பிளான் பண்ணிட்டான். இதை சொன்னா இவன் விட மாட்டான். கண்டிப்பா நமக்கு உபத்திரம் வரும் என்றாலும் அந்த பாவத்திற்கு எதிர்த்து நின்றான். லவ். என்னது லவ்? என்ன சொல்ல? லவ். பிரீஸ். எங்க பார்த்தாலும் என்னெல்லாம் லவ் சொல்றேன் பாருங்க. லவ்வின் பட்டியல் இன்றைக்கு ஐபிஎல் என்கிற லவ், நாடகம் என்கிற லவ், இன்னும் தன் குடும்பத்தை மட்டும் பார்த்துட்டு அடுத்த தேசத்துக்காக ஜெபிக்காதது ஒரு லவ். நான் சொல்றேன் பிசாசுடைய லவ். சர்ச்சில உட்கார்ந்துட்டு ஒரு பயம் இல்லாமல் பக்தி இல்லாமல் சண்டை போடுவது ஒரு லவ். சர்ச்சில உட்கார்ந்துட்டு சண்டை போடுறது, கமிட்டியில சண்டை போடுகிறது ஒரு லவ். இந்த லவ்ல உன்னை பாதாளத்துக்கு கொண்டு போயிரும், உன்னை நரக அக்கினிக்கு கொண்டு போயிரும். நீங்க நினைக்கிறீங்க ஏதோ ஒரு பிள்ளைங்க லவ் பண்ணாங்க, அந்த லவ்வை விட இது மோசமான லவ். என்ன லவ்? நாடகம் பார்ப்பது, ரெண்டு பேர் சேர்ந்து அடுத்தால குறை சொல்லுவது, இதெல்லாம் பிசாசு இன்னைக்கு விதவிதமான லவ் எல்லாம் செல்ல வச்சிருக்கிறான், டிவில வச்சிருக்கிறான், செக்ஸ்ல வச்சிருக்கிறான். இவனை எந்த லவ்வும் பிரிக்கல, இவனை ஒரே லவ் மட்டும்தான் பிரித்தது. அது கர்த்தருடைய அன்பு, அது கர்த்தருடைய வைராக்கியம், அது கர்த்தருடைய பிரசன்னம். குழியில கிடக்கும் பொழுதே அவனை பார்த்துட்டான். என் கர்த்தர் எப்படி, அதே போல இவன் என்ன எனக்கு மேல இருக்கட்டும், இவன்கிட்ட இருந்து கர்த்தர் என்னை விடுவிப்பார். வேதம் சொல்லுகிறது அவன் ஸ்ட்ரெஸ் விட்டுட்டு வந்துட்டான். அப்படின்னா என்னன்னா அவன் ஸ்ட்ரெஸ் பிடிச்சு கேட்டுட்டான். அல்லேலூயா. எத்தனை ரகசிய பாவங்கள், ரகசிய பாவங்கள். பிசாசோடு உடன்படிக்கை இன் ரகசியம், அதான் ரகசிய பாவம். எல்லாம் பார்க்க மாட்டேன், ஆனா முடிச்சுடுவேன். அல்லேலூயா. எனக்கு தான் பஸ் வரும், ஆனா நான் அதை பார்க்க மாட்டேன். ஏன்னா எங்க அப்பா நடத்துறதுனால பெஸ்டா முடிப்பார். அல்லேலூயா. இப்ப என்ன சொல்லுங்க, ரகசிய உடன்படிக்கை பண்ணினதுனாலதான் ரகசிய பாவம் வருது. என்ன ரகசிய உடன்படிக்கை பண்ணுனீங்க பிசாசோடு? பாக்குறாங்க, நம்மளை ஏதோ ஒன்று திட்டிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அல்லேலூயா. லைவ்லயும் போகுது. நீங்க உங்களுக்கு பேசுறதுல உங்களுக்கு இல்ல நினைச்சிருங்க. லைவ்ல பாக்குறவங்க எனக்கு இல்ல நினைப்பாங்க. மொத்தத்துல கர்த்தருடைய வசனம் வந்துச்சுன்னா வெறுமனைய திரும்பாது. அல்லேலூயா. 30% தெரியாத பாவம் அது. என்ன பாவம்? 30% தெரியாத பாவம். அந்த பாவத்துல கர்த்தர் அவனை ஜெயிக்க வைத்தார். கர்த்தர் பார்த்துட்டே இருந்தாரு. அவனே என்ன பண்ணிட்டான், விட்டுட்டு போயிட்டான். இப்போ போத்திபார் நினைச்சிருப்பான்ல, இவனுடைய சொப்பனம் என்னவா? அல்லேலூயா. அப்பா அம்மா கிட்டயே சொன்னவன், பகைக்கிற சகோதரனிடத்திலே சொன்னவன், போத்திபாருக்கு தெரியாம கண்டிப்பா இருக்காரு. ஏன்னா போத்திபாருடைய அந்த புருஷன் வந்து கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார் என்பதை கண்டு எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்ப என்ன பண்ணுகிறது? யோசேப்பின் சொப்பனம் எப்படி, அவன் எப்படி கேட்கிறான், அடுத்து பிசாசு அடுத்து கேட்கிறான், என்ன ஆகும்? அல்லேலூயா. எஸ்கேப் ஆயிட்டான். இப்போ என்ன பண்ணுதுன்னா, வீணான பலிகள். இந்த வீட்டுல 2-3 பேர் இருந்தா தெரியும், ஒருத்தர் தப்பு பண்ணா வீட்டுல அப்பா வந்து எல்லாரும் திட்டுவாங்க. அப்ப தெரியும் நான் தப்பு பண்ணலன்னு சொல்லுவான். ஆனா தப்பு பண்ணது ஒருத்தர் தான் இருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இங்க சொல்லப்படுகிறது, ஒரு வாலிபன் தன் தகப்பனையும் தாயினுடைய அன்பை விட்டு ஒரு இடத்துல நல்லா சாப்பிட்டுட்டு அங்க இருக்கிறான். ஆனா அவனுக்கு அங்க நடப்பது என்னது? அவசொற்கள். சொல்லுங்க, அவசொற்கள். சொல்லுங்க, அவசொற்கள். என்ன சொற்கள்? அவசொற்கள்.
நம்மளை மட்டும் யாரும் இப்படி பண்ணினாங்க? பலிக்கு பலி, பலிக்கு பலி. திருநெல்வேலி நகரமே அவன் வெட்டுறான் இவன் வெட்டுறான்னு நினைக்காத. கர்த்தர் திருநெல்வேலி பட்டணத்தை அசைய பண்ண போகிறார். நிலநடுக்கம் வரப்போகிறது. தூத்துக்குடியில ஜெபிக்கிறவங்க சேஃபா இருக்கான்னு நினைக்காதீங்க. தூத்துக்குடியிலேயும் அழிவு வரப்போகிறது. எங்கே ரத்தம் சிந்தப்படுகிறதோ அங்கே ஜெபங்கள் இல்லாமல் ரத்தம் சிந்தப்படுகிறது. அவ்வளவுதான். நான் தூத்துக்குடியில பிறந்துட்டேன், நான் அங்க பிறந்துட்டேன், இங்க பிறந்துட்டேன், உன் வீட்டுக்கு பக்கத்துலதான் ரத்தம் சிந்தப்படுகிறது அப்படின்னா என்னன்னா, நீ நினைச்சிட்டு இருக்கலாம் நான் ஜெபிச்சுட்டே இருக்கேன். இல்ல, உன் ஜெபம் வந்து அந்த ஆவியை கட்டலன்னா அக்கிரம பரிகிறோம். அங்க என்ன நடக்கும்? தேவனுடைய பலி வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு ஆவியானவர் பேசுகிறார். பேசுனா உங்களுக்கு கிடையாது. தூத்துக்குடியில இருந்து வந்திருக்கிறல்ல, எனக்கு கர்த்தருக்கு பேசினார். எத்தனை பேர் எனக்கு பேசினார் அப்படிங்க சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ இங்க சொல்லப்படுகிறது என்னது? என்ன மாற்றிட்டான்? என்ன ட்ரெஸ்? இப்போ என்னன்னா இதுல கவனிங்க, கரெக்டா அவன் ஹஸ்பண்ட் வரும் மட்டும் தன்னை என்ன பண்ணுகிறான்? தன்னை ஒரு நியாயாதிபதியாய் காண்பித்து உட்கார்றாங்க. அம்மா என்னம்மா போத்திபாருடைய மனைவி. நல்லா கவனிங்க, நியாயப்படுத்துகிறேன்னா நாடகம் பார்க்கறது தப்புதான், தப்புனா தப்புதான். மூவி பார்க்கறது தப்புனா தப்புதான். அங்க சொல்லப்பட வசனத்தின்படி நடக்கலன்னா தப்புதான். ஆனா என்ன பண்ணுவாங்க? நியாயப்படுத்துற வந்த உடனே, நீர் அடிமையாய் கொண்டு வந்த யோசேப்பு என்பவன் என்ன பண்ணுவன்? யோசேப்பு என்பவன் என்னிடத்தில் என்ன பண்ணலாம்? தவறாய் நடக்க பார்த்தான். உடனே அவன் இதுவரை கர்த்தர் யோசேப்பு போட்டிருக்கிறான் பொருளை கொடுத்தவன் இப்ப யோசேப்பை எங்க வைக்கிறான்? சிறைச்சாலை. அல்லேலூயா, சிறைச்சாலை. இப்ப யோசேப்பு நினைக்கிறாரு, என்னுடைய தரிசனம் என்னவாகும்? கைசலாம் அப்படி நினைக்கிறார். சிறைச்சாலையில போடுறாங்க. சிறைச்சாலையில போட்ட உடனே எல்லாருக்கும் தெரியும் அங்க என்ன நடக்கிறது. அங்கேயும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினால் அங்கேயும் உயர்வு. அவங்க அந்த ட்ரெஸ் போட்டாங்க, இந்த ட்ரெஸ் போட்டாங்க, அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கல்ல. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்று சொன்னார். ஒண்ணு எதுவும் மேற்கொள்ள முடியாது, உங்க அபிஷேகம் மேற்கொள்ளும். அல்லேலூயா. அப்ப இங்க என்ன பண்றாங்க? சிறைச்சாலைக்கு வந்துடுறாங்க. அதுக்கு கோர்ட் நடக்குது. சிறைச்சாலையில எப்படி இருக்கும்? ஜெயிலுக்கு எத்தனை பேர் போயிருக்கிறீங்க சொல்லுங்க? போகல. ஜெயில வந்து பார்க்கறதும் சாப்பிடுறதும் ஒரே மாதிரி இருக்குமா சொல்றாங்க. அப்போ நான் பையன் கேட்பேன், அண்ணன் சிறைச்சாலை எப்படி இருந்துச்சு? அவர் சொல்லுவாரு, ஐயா என் பொண்டாட்டி கிட்ட வாழ்றதோட ஜெயிலு நல்லாதான் இருந்துச்சு. அப்போ சில என்கவுண்டர் மாஸ்டர்கள், சில கொலை செய்கிறவர்கள் ஓடி போய் எங்க பண்ணிடுவாங்க? ஸ்டேஷனுக்கு போயிருவாங்க. ஏன் ஸ்டேஷனுக்கு போறான்னா, அவன் தான் என்ன ஜெயில கொண்டு போட்டுருவான். என்ன ஜெயிலுக்கு கொண்டு போட்டா என்ன யாரும் வெட்ட வர மாட்டாங்க. அல்லேலூயா. நீ வெட்டினா எதுக்கு நீ போற? நீ அந்த வெட்ட இடத்துல இருக்க வேண்டியதானே? அல்லேலூயா சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் பாக்குறாக்குள்ள செய்தி பார்க்காம இருந்தா நல்லா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சிறைச்சாலை அனுபவம், அடிமை. அங்கேயும் சின்ன உயர்வு கிடக்குது. என்னன்னா, சிறைச்சாலையில நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா அங்கேயுமே எல்லாரையும் கண்காணிக்க வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கண்காணிக்கிறான். அங்க 2 பேர் வர்றாங்க. நான் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்லிட்டே போறேன். அங்க பானம், அங்க அரசியல்ல தப்பு பண்ணவங்க ஜெயிலுக்கு போறாங்க. வந்த உடனே ஒவ்வொரு சொப்பனம் கண்டுறாங்க. நல்லா கவனிங்க. இவன் ஒரு சொப்பனம் கண்டா அது சிறைச்சாலையில வச்சுட்டு அப்படிங்கறத நினைக்காம இன்னொருத்தங்க ஒரு சொப்பனம் கண்ட உடனே அதுக்கு ஹெல்ப் பண்ணுகிற இருதயம் யோசேப்புக்கு இருந்தது. அப்படி என்றால் என்ன? அவன் சிறைச்சாலையில ஜெபித்து கொண்டிருக்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுகிறார்? சிறைச்சாலையில பவுல் அவன் சீலாவை ஜெபம் பண்ணும் பொழுது சிறைச்சாலை கதவுகள் அசைந்ததற்கு காரணம் என்னன்னா பிரேயர். ஜெபம் பண்ணதுனாலதான் அந்த அவங்களுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றார். அவங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன சொல்றார், அர்த்தம் சொல்றார். வேகமா போகும், அழகா சொல்றார். ஆதியாகமம் 40 பாருங்க, அழகாய் சொல்லுகிறார். அவங்க 2 பேருக்கு சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லிட்டான். நீ இப்படி இருப்ப, நான் அப்படி இருப்பேன். ஓகே. ஆனா ஒண்ணு சொல்ற பாருங்க, நீ வாழ்வடைக்க இருக்கும் நாட்களில் நீ என்ன அங்கு போய் சொல்லிடு. அல்லேலூயா. அதுலதான் கர்த்தர் பேசினா அவனுக்கே தோணிட்டு என் சொப்பனம் என்னவாகும். அல்லேலூயா. புலியில நம்பினவன், போத்திமார் வீட்டுல நம்பினவன், இங்க சிறைச்சாலையில கொஞ்சம் கஷ்டமான அனுபவம். மனுஷருடைய ஹெல்ப்பை கேட்டுதான்.
எதை ஹெல்ப்பை கேட்டுட்டான்? மனுஷனுடைய ஹெல்ப்பை கேட்டுட்டான். அப்போ அவனுக்குள்ளே ஒரு எண்ணம், எனக்குள்ள தரிசனம் இருந்துச்சு, என்னவாகும் இது என்னவாகும் அப்படின்ட்டு. அப்ப அங்க என்ன நடக்கிறது? 2 வருஷம் சென்ற பின்பு எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் யோசிப்பேன் இந்த மாதிரி செய்தி நீங்க கேட்க மாட்டீங்க. நானே ஃபர்ஸ்ட் கேட்கிறேன். நானே செய்தி கேட்கறதுல பைத்தியம். யார் போட்டாலும் செய்தி கேட்டுட்டு இருக்கேன். அப்போ நல்லா கவனிங்க. யோசிப்பு கேட்டுட்டு அப்படின்னா என்னன்னா, என் சொப்பனம் என்னவாகும், என் தரிசனம் என்னவா கர்த்தர் சொல்லுகிறான். நீ ஒரு பிசாசுனால அடிமைப்பட்டு உட்கார்ந்து இருக்கிற, உன்ன ஒரு பாண்டேஜ்ல நீ உட்கார்ந்து இருக்கிற, அல்லது பாண்டேஜ்ல கேட்டுட்டு இருக்கிற. நான் எப்படி நான் இதை பண்ண முடியும்னா, கர்த்தர் உன்னுடைய பாண்டேஜை உடைப்பான், அந்த கட்டுகளை அறுப்பான், உங்களை செபிக்க வைப்பார், உங்களை பாட வைப்பார், உங்களுக்கு இருக்கிற எல்லா காரியத்தையும் எடுத்து அவர் என்ன பண்ண முன்ன போக வைப்பார். நல்லா கவனிங்க. இவன் தொடர்ந்து செபிச்சுட்டே இருந்தா, தொடர்ந்து தனக்குரிய வேலையை செஞ்சுட்டே இருந்ததுனால ஆர்டர் வருகிறது. நல்லா கவனிங்க. கர்த்தர் சொல்லுகிறான், புதிய ஆர்டர் வருகிறது. அல்லேலூயா. புதிய ஆர்டர் வருகிறது. யாரேஜ் பேசினா எனக்கும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, நானே பேசிட்டு போயிடலாம். ஆனா இதை பேசினாதான் ஏசப்பா சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. யாரேஜ் பேசினா சீக்கிரமா கோடி எடுத்து போயிடலாம். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, ஆர்டர் வருகிறது. அவன் நினைச்சான் இவனுக்கு எப்படி வந்தது? அடுத்து சகோதரர் சொன்னாங்க, இவன் எங்க எழுதப்பட்டிருக்கு, இவன் சொப்பனம் என்னவாகும். யோசிப்பு சொல்லுகிறான், இது இந்த பாவத்தை செய்வது எப்படி இப்ப நடக்கிறது. அவனுக்கு ஒரு ஆர்டர் வந்தது. என்ன ஆர்டர் சொல்லுங்க? என்ன ஆர்டர்னா பினிஷிங். செய்தியினுடைய முடிவுக்கு வந்திருக்கிறீங்க. எந்த சொப்பனத்தை கொண்டு சிறைச்சாலையில பிசாசு போட்டாலும், எந்த சொப்பனத்தை கொண்டு அவனை பிரச்சனை பண்ணாலும், அதே சொப்பனத்தை கொண்டு கர்த்தர் அவனை ரிலீஸ் பண்ணுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், எந்த காரியத்தை பிசாசு உன்னை வச்சு பிடிச்சு வச்சிருக்கிறானோ அந்த காரியத்தை உன்னை விட்டு கர்த்தர் எடுத்து, அந்த காரியத்துல அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறவர்களுக்காக நீங்க ஜெபிக்க போறீங்க. அந்த காரியத்துல அடிமைப்பட்டிருக்கிறவங்களுக்கு நீங்க ஊழியம் செய்ய போறீங்க. பிரைஸ் எல்லாம் ஆர்டர் வருகிறது. என்ன ஆர்டர் வருகிறது? சும்மா வரல. ஆதியாகமம் 41 மறக்காதீங்க. ஆர்டர் வருகிறது. 40 அப்படியே போயிட்டு இருக்கீங்கன்னா ஆர்டர் வருகிறது. இப்போ ஒன்றும் செய்தி முடியல, ஒரு பாயிண்ட் முடிச்சுட்டு நம்ம ஜெபிக்க போயிடலாம். ஆர்டர் வருகிறது. என்ன ஆர்டர் வருகிறது? கையை பிடி சொல்லுங்க. உங்களுக்கு ஆர்டர் வருகிறது. சொல்றத நீங்க அப்படியே செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். நான் உங்களை டிராமா பண்ண வரல. தீர்க்க தரிசன வார்த்தை உங்களை நோக்கி வந்திருக்கிறது. ஆர்டர் வருகிறது. அந்த ஆர்டர் உன்னை மறுபடியும் சிறைச்சாலையில போட அல்ல, அந்த ஆர்டர் உங்களை தூக்கி நிறுத்த. நல்லா கவனிங்க. யோசேப்பை பார்வோன் இவன் விசேஷித்த ஆவி உள்ளவன் என்று கண்டு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்ன உடனே அவன் சொல்லுகிறான், இவன் விசேஷித்த ஆவி உடையவன். சொல்லுங்க, விசேஷித்த ஆவியுடைய. நல்லா கவனிங்க. அப்படின்னா என்னன்னா, அவன் ஜெபிக்கிறத நிறுத்தல, போராடுறத நிறுத்தல. ஆனா கர்த்தர் பார்த்தாரு, இனி இவன் சொப்பனத்தை நான் நிறைவேற்றணும். இனி நீ அழுது கொண்டுதான், இனி உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இனி நீ புலம்புவதில்லை, இனி நீ அழைத்து திருவதில்லை, இனி நீ உன் மேன்மையை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். யோசேப்பு உடனே தீவிரமா சொல்லுங்க, தீவிரமாய் ஆர்டர் வருகிறது. இவ்வளவு நேரம் வந்த ஆர்டர் வேற, இப்போ வந்த ஆர்டர். இப்போ சொல்றாங்க, சிறைச்சாலையில் உள்ளவங்க கேட்கிறாங்க, இவன் எப்படி இப்படி ஆனான்? சொல்லுங்க, இவன் இப்ப எப்படி இப்படி ஆனான்? சொல்லல. ஏன்னா கூடையே வேலை செஞ்சிருப்பாங்க, கூடையே என்ன பண்ணுவாங்க பண்ணிருப்பாங்க. ஆனா சொல்றாங்க, இவன் எப்படி இப்படி ஆனான்? நல்ல கவனிங்க. இது சொல்றது நீங்க மத்த சூரியமா கேட்டு போகிறாங்க. உங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணீங்களோ தெரியல, 2 நாளா உங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு நாங்க பட்ட பாடு பெரிய பாடு. பிரைஸ்லா. நீங்க அவங்களெல்லாம் நீங்க மாம்ச கண்ணுல பார்க்காதீங்க, ஆவிக்குரிய கண்ணுல பார்த்தா தான் தெரியும் பிரதருடைய ஃபேமிலி, அம்மாவுடைய ஃபேமிலி எவ்வளவு உங்களுக்காக ஜெபிக்கிறது என்று சொல்லி. அல்லேலூயா. ஆர்டர் வந்தது. ஆர்டர் வந்த உடனே தீவிரமாய் அவனை அந்த சிறைச்சாலையிலிருந்து தூக்கினார்கள். தூக்கினார்கள் மட்டுமல்ல, 2ஆம் ரதத்தில் ஏற்பூட்டினார்கள். ஏற்பூட்டினார் மாத்திரம் இல்ல, முத்திரை மோதிரத்தை கொடுத்தார்கள். முத்திரை மோதிரம் இல்ல, அவனுக்கு எல்லாரும் தென்றலிட்டு பணிய வேண்டும். என்ன அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை கொண்டு வருகிறாரோ அந்த அடிமைத்தனம் நம்மளை கண்டு பயப்படும். சிறைச்சாலையில் உள்ளவன் நடுங்கி போயிருப்பான். என்ன இவன் எப்படி இப்படி வந்தான்?
எப்படி இவருக்கு எப்படி இப்படி வந்தது? அல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு நடக்க போகிறது. பிரைஸ் எல்லாம் இதுதான் உங்களுக்கு நடக்க போகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு யூத் வெட்டிக்கு மகாராஷ்டிரால இருந்து 6 மாசத்துக்கு முன்ன புக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் புக் பண்ணி ஆகஸ்ட் 15க்கு நான் மாடி வருவேன் 2002 எங்க புக் பண்ணி அடுத்து டிசிஎஸ் தினகரனுக்கு போட்ட லட்டுக்காக எட்டி பார்ப்பேன். 30 நாள் போட்டாங்களா போடலையா? அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொல்ல வர்றேன்னா தீவிரமாய் ஆர்டர் வந்தது. உங்களை அவருக்கு பிடிச்சிட்டுன்னா உங்களை யாரு கூடயும் அவர் ஒபே பண்ண விட மாட்டான். உங்களை இருக்கிற பிரச்சனையை அவர் இந்த நாளில விடுவிக்க போகிறார். பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. விடுவிக்க போகிறார். தீவிரமாய் ஆர்டர் வந்தது. என்ன ஆர்டர் சொல்லுங்களேன்? நம்ம பஞ்சாயத்து தலைவர் ஆர்டர் இல்ல, கவுன்சிலர் ஆர்டர் இல்ல, பரலோக ஆர்டர். அவனை தீவிரமாய் தூக்கினார்கள். எவனை? யோசேப்பை. கர்த்தர் சொல்லுகிறார், தீவிரமாய் உங்களை தூக்குறத பார்க்கிறேன், தீவிரமா நீங்க மேல வர்றத பார்க்கிறேன், தீவிரமா உங்களுக்கு அற்புதம் நடக்கிறத பார்க்கிறேன், தீவிரமா உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு வருகிறத பார்க்கிறேன், நாளைக்கு நாளகல்ல இன்றைக்கே கர்த்தர் ஆரம்பிக்கிறத பார்க்கிறேன். தீவிரமா. அது மட்டும் அல்ல, உங்க சொந்தக்காரங்க பார்ப்பாங்க, இவர் எப்படி அப்படி சொல்லுவாங்க, இவனுக்கு எப்படி இந்த ஆசீர்வாதம் வந்தது, இவனுக்கு எப்படி இந்த உயர்வு வந்தது, இவனுக்கு எப்படி இந்த மேன்மை வந்ததுன்னு சொல்லத்தக்க அளவுக்கு கர்த்தர் தீவிரமான ஆர்டரை கொடுக்கிறார். தீவிரமாய் அதை உயர்கிறார். பல ஆசீர்வாதங்கள் அதுல மறைந்து. அல்லேலூயா. வேகமா எழும்புங்க. நம்ம செடிக்க போகிறோம். வேகமா எழும்புங்க. ரபா கத்தலபோ ஷத்தரபா துடபா கத்தலபோ ஷத்தனமம குரா ஷத்தனமம துகபத்தலா. சொல்லுங்க. இவனுக்கு எப்படி சொப்பனம் கொடுத்தான், அடுத்து இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறும் பார்ப்போம். அடுத்து அவன் கேட்கிறான் எப்படி. அதுதான் உங்களுக்கு கொடுக்கிற இன்னைக்கு செய்தி ஆலோசனை. அடுத்து போத்திபார் கேட்கிறா, இவன் பையன் பாவம், அடிமத்தனத்துல இருந்து வந்த பாவம், ஒர்க்கர்ஸ். இவன் 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 அப்பா அம்மாட்டே சொன்னவன் போத்திபார்ட்ட சொல்லாம இருக்க மாட்டான், சொல்லியிருப்பான். அப்படி இருந்தும் இவன் சொப்பனை எப்படி ஆகும் சொல்லி அவளுக்கு பார்க்கிறான். அடுத்து கர்த்தர் அவனை உயர்த்தினார். அப்போ இன்னும் கொஸ்டின் மார்க் இருக்கிறது. இவன் எப்படி இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்தான்? நல்ல கவனிங்க. உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்களுக்கு தீர்க்க தரிசன சத்தம் வருகிறது. இந்த உயர்வு எப்படி வந்ததுன்னு சொல்ல போறாங்க. இந்த மேன்மை எப்படி வந்ததுன்னு சொல்ல போறாங்க. சம்பந்தமே இருக்காது. நீங்க உயர்த்தப்பட்டிருக்கீங்க. இந்த கனவை எப்படி அடைச்சிருக்கு தெரியாத நான் அடைச்சிருக்கேன். சாத்தியமே இல்லையே. அது சாத்தியம். என கர்த்தர் கொண்டு வருகிறார். கர்த்தர் கொண்டு வருகிறார். கர்த்தர் கொண்டு வருகிறார். சாத்தியம். சொல்லுங்க. சாத்தியம். சாத்தியம். சொல்லுங்க. சாத்தியம். கையை கொடுத்து சொல்லுங்க. ஏன்னா 8 முடிக்க போகிறோம். உங்களுக்கு சாதகமானது நடக்காது, பாதகமானது நடக்கும். ஆனா அது உங்களுக்கு நன்மைக்காக தான் நடக்கும். அது உங்களை உயர்வுக்காக தான் நடக்கும். அது உங்களை தனித்து நிறுத்தும். சொந்தங்களா சொல்லுவாங்க, எப்படி எப்படி வந்தான், எப்படி இப்படி வந்துச்சு, எவ்வளவு பெரிய உயர்வு. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் எப்படி என்று சொல்லுகிற அளவுக்கு. ஆனா ஒன்னே அவருக்கும் நமக்கும் தொடர்பு இருக்கும். அவருக்கும் ஃபேனுக்கும் கரண்டுக்கும் தொடர்பு இருக்கிறது. அதனால ஓடுது. ஆனா யாருக்கும் தொடர்பு இல்லை. செவருக்கும் பூமிக்கும் தொடர்பு இருக்கு. செருப்புக்கும் நமக்கு தொடர்பு இருக்கு. முடிக்கும் நமக்கு தொடர்பு இருக்கு. பேசிக்கும் நமக்கு தொடர்பு இருக்கு. பவுடருக்கும் நமக்கு தொடர்பு இருக்கு. என்னென்ன தொடர்பு இல்லாததோ அத்தனையும் தொடர்பு இருக்குது. ஆனா கர்த்தரோடு கூட தொடர்பு இல்லைன்னா இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது. நீங்க இந்த ஆசீர்வாதத்தை பெறணும்னா கர்த்தரோடு கூட தொடர்புல வந்துருங்க. உங்களுக்கு வருது அந்த ஆசீர்வாதம். உங்களுக்கு வருது அந்த ஆசீர்வாதம். இஎம்ஐ எல்லாம் கட்டி முடிச்சிருவீங்க. அல்லேலூயா. திரும்பி பார்ப்பீங்கன்னு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்காக சொல்லல,
அண்ணனுக்கு உயர்வு வருகிறது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், அசாதாரணமான சூழ்நிலையில இருக்கிறீங்க, அந்த சாதாரணமான சூழ்நிலையை மாற்றி உங்களை பிடித்து தூக்குகிறத நீங்க பாப்பீங்க. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. கொஞ்சம் போய் கேளுங்க அப்படின்னு சொல்லுவார். ஆமா அப்படின்னு. அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்துங்க. தகப்பனே, என்னால இந்த மாதிரி பண்ணாம முடிக்கவே முடியாது. ஜெபத்தை இந்த பிரசங்கம் பண்ணிட்டு போகணும்னு என் மனசு ஒத்துக்கிறாரு. எனக்கு கர்த்தர் சொல்றதை எல்லாத்தையும் சொல்லிட்டு போகணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவேன். அல்லேலூயா. அப்ப அதான் நீங்க என்ன பார்க்கணும், நான் உங்களை பார்ப்பேன், ஆவியானவர் ரெண்டு பேரையுமே பார்ப்பார். அல்லேலூயா. ஆவியானவர் ரெண்டு பேரும் பார்த்துச்சுன்னா உங்களுக்கு விடுதலை வந்துவிடும். அப்போ சில சொல்லுங்க, சாதகமான சூழ்நிலை, அசாதாரணமான சூழ்நிலை, எல்லா சூழ்நிலையும் நமக்கு பாசான சூழ்நிலையா மாறும். அந்த சூழ்நிலை நம்மளை உயர்த்துகிற சூழ்நிலையா மாறும். அதோட நீக்காது. அவங்க பக்கத்து வீட்டுக்காரன் கேட்பான், எப்படி வீடு கட்டுனா, எப்படி இப்படி வந்தான், இது எப்படி, இது எப்படி, சொல்லுங்க, இது எப்படி. டாக்டர்லாம் கேசாதானே சொன்னாங்க, கன்சீவ் ஆக வாய்ப்பு இல்லை. இவனே நேற்றுதான் நம்ம வீட்டுல வந்து 1000 ரூபாய் கேட்டான், இவன் எப்படி இப்படி ஆகுனா, சொல்ல வைப்பா, சொல்ல வைப்பா. தொடர்பு இருந்துச்சுன்னா, ஜெபம் என்கிற தொடர்பு, வேத வசனம் என்கிற தொடர்பு நம்மிடத்துல இருந்துச்சுன்னா, இருந்துச்சுன்னா நம்மளை என்ன பண்ணுவா, பாஸ் பண்ண வைப்பா. பாஸ் பண்ண வைப்பா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. உங்களுக்கு கர்த்தர் பேசியிருப்பார். நான் யார்கிட்டையும் பிரசங்க நல்லா இருக்கு கேட்க மாட்டேன். ஆனா நான் ஆவியானவர் சொல்ற அடுத்த மணிக்கு வலது கரத்தை உயர்த்தி நீங்க இனி எங்க விழுப்புரத்துக்காக ஜெபம் பண்ண போறீங்க. அதனால உங்களுக்குள்ள அந்த செய்தி இருக்கிறதுனால நீங்க சில பாடுகளை தாண்டி வரும் பொழுது முடிவு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அது ஆச்சரியமா தான் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரன தான் நமக்கு சாட்சி சொல்றதுல வல்லவர்கள். ஆனா அவனே சிறைச்சாலையிலிருந்து எவனுமே வந்து யோசிப்பு சொல்லல, எப்படி உயர்த்தி சொல்லல. காரணம், உயர்த்தினது அவன் அல்ல, உயர்த்தினது கர்த்தர். உயர்த்தினது கர்த்தர். சொல்லுங்க, உயர்த்தினது கர்த்தர். உயர்த்தினது கர்த்தர். உயர்த்தினது கர்த்தர். உயர்த்துவா. உயர்த்துவா. ஏன் எனக்கு இப்படி நடந்தது கேள்வி இருக்கும். ஏன் இப்படி நடந்தது? உன் மேல ஆண்டுடைய திட்டம் இருந்ததுனால இப்படி நடந்தது. பார்த்தா கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் இப்படி நடந்தது? அது நன்மைக்காய் நடந்தது. அது உன்னுடைய தலையை உயர்த்தும்படி நடந்தது. அது உன் தலையை உயரும்படிதான் வந்திருக்குமா, உன்னை உட்கார வைக்கலாம் போல இருக்கும். நீ ஐயோ எப்படி நான் ஃப்ரெண்டு கூட போவேன், நான் எப்படி இதெல்லாம் எப்படி எப்படி நினைச்சிருக்கலாம். அந்த எப்படிக்கு இன்னைக்கு பதில் சொல்லுகிறார், உன்னை உயர்த்துகிறதற்கு, உன்னை மேன்மைப்படுத்துகிறதுக்கு. எழுதி வைத்துக்கொள்ள, உன்னால கனவுகளும் இல்லாத உயர்வுல அந்த யோசிப்பை உயர்த்தின ஆண்டவர் தங்கச்சிமா உன்னை உயர்த்த போகிறார். அவன் மட்டும் ஸ்பெஷல் தீர்க்கதரிசனம். நான் அங்க பார்த்துட்டா வந்தேன். லேலுயா சொல்லுங்க. கர்த்தர் அந்த மகளை காண்கிறார். லேலுயா. வலது கரத்தை உயர்த்தி உங்களுக்கு தெரியுமா, ஜீசஸ் ஏன் அத்தனை ரத்தத்தை சிந்தனம், ஃபைனல் 2 நிமிஷம் ஏன் ரத்தத்தை சிந்தனம் தெரியுமா? ஏன் அவர் சிலுவையில் அடிக்கப்படணும் தெரியுமா? நம்ம அவரிடத்துல தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதற்காக, நம்ம அவரை தேட வேண்டும் என்பதற்கு. அண்ட் சிஸ்டர், தம்பிமா, தங்கச்சி, கர்த்தர் இன்றைக்கு செலக்ட் பண்ணுகிறார். இன்றைக்கு உன்னை அவர் தெரிந்தெடுக்க வந்திருக்கிறார். பெரியவங்க நீங்க அப்படி இல்ல, உங்களையும் கர்த்தர் தொடுகிறார். நீங்க கர்த்தருக்கு வேண்டும், உங்க ஜெபம் வேண்டும், நீங்க அவருக்கு வேண்டும். வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே, ஆண்டவரே சொல்லுங்க, இந்த பட்டணத்திற்காக நான் இருக்கிறேன்.
என்ன ஜெபிக்க வைங்க ஆண்டவரே. something is happen right now. கண்ணை மூடிருங்க. ரபா ஹத்தல பௌஷத பாத்தனக உடபா ஹத்தல வலது கரத்தை உயர்த்துங்க. கர்த்தரும் நீங்களும் மாகாத்தல கடல் கூட்ட ஏஞ்சல்ஸ் இறங்குறாங்க. இதோ உங்கள் மீது ஒரு வல்லமை இறங்குகிறதை காண்கிறேன். ஒரு சத்த நல்ல விட்டு கொடுங்க தம்பிமா தங்கச்சிமா வாயை திறந்துருங்க. மந்திர பிலிஸ்தீனிய கட்டுகள் நிரந்தரமா இன்றைக்கு உன்னை தொடர்ந்து வந்த அந்த சகோதரர்கள் உன்னை நினைச்சு ஆச்சரியப்பட்டாங்க. பிசாசு ஆச்சரியப்படுகிற அளவுக்கு உங்களுடைய அபிஷேகம் பெருக போகிறது. கட்டுகள் அறுக்கப்படுகிறது, கண்ணிகள் அறுக்கப்படுகிறது, ஒரு மாற்றம் வருகிறது, ஒரு வல்லமை இறங்குகிறது. ரபா கத்தனா கஷக பாத்தனா ரூகா கத்தனா. நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஃபைனல் ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம். ஒரு வல்லமை உங்க மேல இறங்குது, ஒரு மகிமை உங்க மேல இறங்குகிறத பார்க்கிறேன். Thank you Lord, thank you Lord, thank you Lord. விடுதலை விடுதலை விடுதலை. பாவ இச்சையிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். போராட்டத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். அந்தகாரத்திலிருந்து விடுவிக்கிறார். நான் செத்துறணும் சொன்னவங்க வந்திருக்கிறீங்க. தற்கொலை ஆவியை கர்த்தர் விடுவிக்கிறார். எல்லா தற்கொலை ஆவிகள் வெளியேறுகிறது. மந்திர பிலிஸ்தீனிய வல்லமைகள் அறுக்கப்படுகிறது. In the mighty name of Jesus, in the mighty name of Jesus. ஒரு விடுதலை. வலது கரத்தை உயர்த்துங்க. ஜெப நேரம் உங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஆண்டவருக்கு தான் தொடர்பு இருக்குது. அவர்தான் உங்களுக்கு ரத்தம் சிந்தினார். நான் சிந்தல. மீட்டிங் நடத்தின பிரதர் சிந்தல. உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர் ஆண்டவர். உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர் வானத்தை பூமி உண்டாக்கினவர். அவர் உங்களை தொடும்படி வந்திருக்கிறார். அவர் உங்களை தப்புவிக்கும்படி வந்திருக்கிறார். அவருடைய வல்லமை இறங்குகிறது. Thank you Lord, thank you Lord. நன்றி. வலது கரத்தை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி. நீங்க போது ஆண்டவரே, எனக்கு நீங்க போது ஆண்டவரே சொல்லியிருக்காங்க. நீங்க போது ஆண்டவரே, நீங்க போது ஆண்டவரே, நீங்க போது ஆண்டவரே. கர்த்தருடைய பிரசன்னத்திற்காக நன்றி, கர்த்தருடைய வல்லமைக்காக நன்றி, கர்த்தருடைய பிரசன்னத்திற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை எங்கள் பட்டணத்துக்குள் அனுப்பி ஜெபிக்கிறோம். 2 நிமிஷம் ஜெபம். எங்கள் பட்டணத்துல வாலிபர்கள் எழும்பும்படி ஜெபிக்கிறோம். வாலிப பெண் பிள்ளைகள் எழும்பும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் பட்டணத்துல திருச்சபைகள் எழும்பும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் பட்டணத்துல ஒரு யோசுவா ஜெனரேஷன் இந்த நாளிலிருந்து எழும்ப போகிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் பட்டணத்துல அல்லேலூயா என்று சொல்லி பாடுகிற அளவு எங்கு பார்த்தாலும் பைபிளை கொண்டு போகிற ஒரு யோசுவா ஜெனரேஷனை கர்த்தர் இந்த விழுப்புரத்தில் எழுப்புகிறார். நன்றி ஆண்டவரே. Thank you Lord. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இயேசுலாம் கடைசி வரை சொல்லுங்க. ஏன்னா முடிய போது அடுத்து சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடலாம். அதனால அந்த அல்லேலூயா பெஸ்டா வருது. சொல்லுங்க. பந்தி விசாரிச்சுட்டு இருக்கவனை கூட்டு கர்த்தர் என்ன பண்ணினா அபிஷேகம் பண்ணினா. சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு உங்ககிட்ட என்ன சொல்லி இருக்கிறார்? விழுப்புரத்திற்காக என்ன பண்ணணும்? நான் போயிருவேன், என்னப்பா விட்டா போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் போயிருவேன். ஆனா நீங்க போக முடியாது. நீங்க இங்க தான் இருக்கணும். உங்களை கர்த்தர் இங்க தான் வச்சிருக்கிறா. இனி நீங்க சும்மா இருக்க முடியாது. நீங்க என்ன பண்ணுவீங்க? இனி ஜெபிப்பீங்க. நீங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இனி உங்களால ஜெபிக்காம இருக்க முடியாது. நீங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணிருக்கீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல உள்ளவங்களை கரம் பிடிச்சு சொல்லுங்க. இனி நீங்க வேற மாதிரி யூத் மீட்டிங்ல இப்படி பேசினா இதுதான் அடக்க ஒடுக்கமா பேசிட்டு இருக்கிறேன். பேசலாம் நடுவுல போவோம், அங்க போவோம், பயங்கரமா நடக்கும். அப்ப நீங்க இனி வேற மாதிரி. அப்ப வலது கரத்தை உயர்த்துங்க. இந்த வாலிப மீட்டிங்க நடத்துகிற இந்த ஃபேமிலிக்காக நம்பர்ஸ்க்காக ஒரு நிமிஷம் ஜெயிச்சு நான் கொடுக்க போகிறேன். லார்ட் இன் ட்ரை தகப்பனே, இந்த வாலிப மீட்டிங் நடத்துங்க. அருமையான ஃபேமிலிக்காக ஜெபிக்கணும். கர்த்தர் தம்முடைய மகத்தையும் பலனையும் கொடுத்து நடத்துகிறாங்க. கூட இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களை மூடட்டும். யோவான் 1:50 தீர்க்க தரிசனமாய் கொடுக்கிறார். யோவான் 1:50 மீகா 7:15 வார்த்தையை கொண்டு பட்டயத்தை வீசுங்க. கூட்ட ஆத்துமாக்களை அதுவும் சீசர்களை கர்த்தர் உருவாக்குகிறார். Thank you mighty God. Thank you mighty God. Thank you mighty God. இந்த பிரசன்னத்திற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.